ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஏன்னா சண்டேவும் சிக்கன் செஞ்சுட்டு இன்னைக்கும் சிக்கன் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஏதாவது செய்யணும் சமைக்கணுன்றனால இன்னைக்கு சிக்கன் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் செய்வீங்களா? அடிக்கடிக்கு சிக்கன் சாப்பிட்டா ஹெல்த்துன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப சூடு தான். ஹெல்த்துன்னு சொல்ல முடியாது. மட்டன் அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் ஹெல்த்து கிடையாது. நாட்டுக்கோழி அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பிராய்லர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நாட்டுக்கோழியும் எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டுக்கோழி எடுத்தாலும் அதுவும் சூடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இப்போத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் யாருக்கு நாட்டுக்கோழி பிடிக்குது? எல்லாம் பார்த்திங்கன்னா பிராய்லரே தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா பிராய்லர் வந்து பீஸா நல்லா எப்படி சொல்கிறது, பீஸாக இருக்கும். நம்ம நாட்டுக்கோழினா எலும்பாக இருக்கிறனால யாருமே எந்த குழந்தைங்களும் விரும்புறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி நல்லா வாட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வாட்டினா எங்கள் பையனுக்கு பிடிக்காது. அதனால் நான் நாட்டுக்கோழியை வாங்குறதே கிடையாது. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்கன் பிராய்லரும் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போம். அப்படி பிராய்லர் எடுத்து என் சின்னவனுக்கு செஞ்சு வச்சுட்டு சின்ன பையனுக்கு செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி சாப்பிட்ணுன்னா நானும் எங்கள் பெரிய பையனுக்கு எனக்கு நாட்டுக்கோழினா ரொம்ப இஷ்டம். நல்லா வாட்டி செய்வோம். அதையும் விட்டு பார்த்துட்டா எங்கள் ஊருக்கு போவோம். ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பெரிய பெரிய நல்லா கட்டு சாவலாக வளர்த்திட்டு இருப்பார். அந்த சேவல் தான் நாங்கள் அடித்து தருவோம். நாங்கள் போகிறப்போ வாட்டி குழம்பு வச்சு நீட்டாக தருவாங்க, சாப்பிடுவோம். மித்தபடி பார்த்திங்கன்னா எப்போவுமே பிராய்லர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன சமைச்சிங்க? இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்? நைட்டு டிஃபனா, சாப்பாடா, இந்த மாதிரி நான்வெஜ்ஜா என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி எதுவே ரெசிபி மாதிரி போடல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எப்போவுமே நான் வறுத்து அரைப்பேன். செட்டிநாடு ஸ்டைலில் தான் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் குழம்பு வைப்பீங்களா? வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரெசிபி என்னங்கிறது எனக்கும் சொல்லுங்கள். இல்லை ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய ரெசிபி கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க தடபடலாம் காரசாரமாக தான் நான் செய்வேன். அதே மாதிரி இன்றைக்கி காரசாரமான ஒரு சிக்கன் குழம்பு தான் வைக்கலான்ட்டு இருக்கேன். சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி தான் வைக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க குக்கிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் கிரேவிக்கு குழம்புக்கும். மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணதையுமே நல்லா அவ்வளோ மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுவையும் சூப்பராக இருக்கும். டிஷ்ஷே பாருங்கள், சிக்கன் நல்லா உங்களுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி சிக்கன் கழுவணுன்ட்டு. நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 6-7 தண்ணியிலலாம் நல்லா கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க, இல்லைன்னா ஃபுட் பாய்சன் ஆயிரும். சிக்கன் வந்து ஹெல்த்து கிடையாது தான் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நான் அடிக்கடி சேர்த்திட்ருக்கேன். எல்லாம் வறுத்து அரைச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் அரைச்சே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நிறைய அரைச்சி வச்சுட்டு அடிக்கடிக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நிறைய தேவைப்படுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பிள்ளைங்க ஒரு சமையல் ஒரு குக்கிங்கே ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் வயிறெல்லாம் ரொம்ப எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அளவாக யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வயிறெல்லாம் ரொம்ப எரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சட்டியில் போட்டு வதக்கிறேன். எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ தக்காளி எந்த அளவுக்கு நம்ம கிரேவி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அளவாக தக்காளி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப புளிக்கும். அந்த புளிக்குழம்பு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அளவாக சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்காக நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே பாருங்கள் எப்படி போடுவேன். நல்லா கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நானே எங்கள் பெரிய பையன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசிக்காக சாப்பிட்ற ஆளு கிடையாது, டேஸ்ட்டுக்காக சாப்பிட்ற ஆளுங்க. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டும் என் சின்ன பையனும் சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. எது வேணாலும் சாப்பிட்டுக்குவாங்க. அதுலேயும் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா பாவம் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவார். இதுதான் வேணும் அதுதான் வேணும் சொல்லிட்டுலாம் கேட்க மாட்டார். நான் சமைச்சு கொடுக்குறது சாப்பிட்டுக்குவார். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசங்க. நீங்கள் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது சாப்பிடும் போல இருந்துச்சு. எனக்கு என்ன கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால சாப்பிடவே முடிய மாட்டேங்குதுன்னு நான் சிக்கன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் என் பையனை. சிக்கன்
சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது, எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்க. சவுண்டெல்லாம் கேட்கும் பாருங்க வீடியோவில். உங்கள் வீட்டுக்கிட்ட இதே மாதிரி பள்ளிவாசல் இருந்தால் இந்த மாதிரி அந்தந்த டைமுக்கு தொழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவுண்டு காலைல 5 மணிக்கே தொழுகிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு 5 மணிக்கெலாம் தூக்கமே தெளிஞ்சிடும், அந்த மாதிரி தொழுகுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சிக்கன் வெந்துருச்சு. இந்த மாதிரி சுட சுட சிக்கன் வேகும் போது டேஸ்ட் பார்க்குற நிறைய லேடிஸ், நிறைய ஃபேமிலியில் எல்லாருமே இருப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கும் போது எடுத்து டேஸ்ட் பார்க்குற டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன், மட்டன், நான்வெஜ் எல்லாம் வெந்துட்டு இருக்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குற பிடிக்குன்ற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வெந்துட்டு இருக்க நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அடிக்கடிக்கு எடுத்து சாப்பிட்டு பார்ப்பேன். அதுக்குன்னு என்ன 1/4 கிலோ 100 கிராம் எல்லாம் சாப்பிட்டோன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ 1 பீஸ் 2 பீஸ் தான், அவ்வளோதான், லிமிட்டடு தான். பாருங்கள் சூப்பராக இருக்குது. எலும்பும் சதையும் 2 பிரிஞ்சு வந்துச்சு, அந்த அளவுக்கு வெந்துருச்சு. என் பையன் தான் சொல்லுவான், பூனைக்குட்டி மாதிரி எலும்பெல்லாம் சாப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி எனக்கு எலும்போடு இருக்கிற கறி தான் ரொம்ப பிடிக்கும். சதையாக இருக்கிறத விட, பீஸாக இருக்கிறத விட எனக்கு எலும்போடு இருக்கிற மட்டனோ சிக்கனோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சிக்கன் குழம்பு ஆயிடுச்சு. நல்லா செட்டிநாடு டைப்பில் வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும், அது மாதிரி நான் தண்ணி குழம்பாக தான் எனக்கு பிடிக்கும். என் பசங்களுக்கெல்லாம் கிரேவி தான் பிடிக்கும். தண்ணி குழம்புனா ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு. ஒரு சிலர் வந்து ரசம் மாதிரி வச்சு குடி சாப்பிடுவாங்க, அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணியிருக்கேன், எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.